மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சேடான நியூஸுங்க. அது என்ன நியூஸ்னா, இவர் பேரு சூஹான் ஹுசேனி. சரிங்களா? இவரு நம்ம பத்ரி படத்துல நம்ம விஜய் அண்ணனுக்கு கராத்தே சொல்லி கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, கர்நாடகாவுல பவன் கல்யாண் அண்ணனுக்கும் இவர் கராத்தே சொல்லி கொடுத்திருக்காரு. இவருக்கு ஒரு ரத்த புற்றுநோய். இன்னும் ஒரு 2, 3 நாள் தான் உயிரோட இருப்பாரு. நம்ம உடம்புல 1,50,000 லட்சம் வெள்ளை அணுக்கள் இருக்கு. நாம ஒரு நாளைக்கு உயிர் வாழ்றதுன்னா அதுல 1,50,000 லட்சம் வெள்ளை அணுக்கள் இருக்கணும். ஆனா இவருக்கு 4,000 வெள்ளை அணுக்கள் தான் இருக்குது. இப்ப அதுவும் 0 ஆயிருச்சு. இவருக்கு அரிப்பு, உடம்பு படபடப்பு, அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவாரு. இப்போ இவரு நம்ம உதயநிதி அண்ணனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி தம்பி, நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பசங்களும் கோல்டு மெடல் அடிக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு உதயநிதி. சரிங்களா? அந்த வில்வித்தை விடுறாங்கல்ல, அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இடத்துல கூட ஒரு கிரவுண்ட் கூட இல்ல. சரியா? அதனால எனக்கு சென்னையில ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுங்க. அங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே பிராக்டிஸ் எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை கௌரவிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சூஹான் ஹுசேனி வந்து நம்ம விஜயன்ட்டி ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு. அது என்னன்னா, விஜய், நீ இப்போ ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற, தமிழக வெற்றி கழகம் கட்சி ஓபன் பண்ணி அதுக்கு தலைவரா இருக்கிற, நீ சொன்னீங்கன்னா தமிழக மக்கள் எல்லாருமே கேட்பாங்க விஜய். அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பசங்களையும் வில்வித்தை வீரர்களை ரெடி பண்ணு, அவங்கள கோல்டு மெடல் வாங்க வை, அவங்கள ஒரு வீரரா உருவாக்கு அப்படின்னு வேண்டுகோள் கொடுத்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூஹான் ஹுசேனி நம்ம பவன் கல்யாணுக்கு லெட்டர் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பவன் கல்யாண், நீயும் இப்போ கர்நாடகாவில் ஒரு துணை முதல்வர் பதவியில இருக்கிற, அதனால நீ வந்து என்னோட மண்டபம் இருக்கு, நான் அந்த பசங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பாத்தியா, அந்த மண்டபம் ஒண்ணு சும்மா காலியா தான் இருக்கு. அந்த மண்டபத்துல அந்த மண்டபத்தை நீ ஒரு 11 கோடிக்கு வாங்கிக்கோ, காசு கொடுத்து வாங்கிக்கோ. அதை வாங்கிட்டு அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இந்த வில்வித்தை வீரர்களை, இந்த வில்வித்தை கலையை சொல்லி கொடு, அந்த பசங்களும் கோல்டு மெடல் அடிக்கணும், நம்ம இந்தியாவே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவருங்க. ஆனா இவர் இப்ப சாக போறாருங்க. ஆனா அந்த சாவை பத்தி கொஞ்சம் கூட இவருக்கு பயமே இல்லை. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாவை பார்த்துலாம் பயப்படவே மாட்டேன், நெஞ்ச நிமித்தி அந்த சாவை நான் எதிர்கொள்ளுவேன். நீங்களும் மக்கள் எல்லாருமே அந்த சாவை நினைச்சு பயப்படாதீங்க, அது ஒரு டெசிஷன் தான், சாவு ஒரு முடிவே கிடையாது மக்களே, அதை நினைச்சு பயப்படாதீங்க அப்படின்னு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காருங்க. சூப்பரான ஆளுங்க இவர். வந்து நம்ம தமிழ் சினிமால மட்டும் இல்லைங்க, நாடகம் இருக்குல்ல, அந்த சின்னத்திரை நாடகம் நம்ம டெய்லியும் வந்து நாடகம் பார்ப்போம்ல, அதுக்கு வந்து அதுலயும் வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து கராத்தே சொல்லி கொடுக்குறாரு, ரியாலிட்டி ஷோக்குலயும் கராத்தே கூட சொல்லி கொடுக்குறாரு, நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, சப்போர்ட்டிவா இருக்கிறாரு, நிறைய விஷயங்களை பண்றாருங்க. ஆனா இவர் 2 நாள்ல சாவ போறாருங்க. அதனால தாங்க நம்ம உதயநிதி அண்ணன், விஜய் அண்ணன், பவன் கல்யாண் அண்ணன் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காருங்க. இவரோட உடம்புல பாத்தீங்கன்னா அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. அதுவும் இப்ப 0 ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப 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 பாவமா இருக்கு. ரொம்ப சேடான நியூஸ். மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்த நியூஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு இந்த வீடியோ என் சார்பா போகணும். அவரை பார்க்கணும். பார்த்து இவருக்கான ஒரு தேவைகளை அவர் பூர்த்தி செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன்.